ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிப்லிஃபை விலாக்ஸ் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கத்திரிக்காயும் தக்காளியும் சம அளவு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பிகினர்ஸ்க்காக சொல்கிறோம், புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தெரியாது. அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கத்திரிக்காயெல்லாம் கருப்பாக கரையான மாதிரி ஆகிடும். அப்புறம் தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு, சின்ன வெங்காயம் அரிஞ்சாச்சு, பூண்டும் உளிச்சு அரிஞ்சு வச்சாச்சு, கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நாங்கள் எப்போ இந்தமாதிரி குக்கரில் செய்வோம், ஏன்னா இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா வேகிறதுக்கு எல்லாமே. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் மிளகாயெல்லாம் நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் வீடியோவில் முன்னாடி 3 பொருள் சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். மிளகாய் சேர்க்கக்கூடாது. முதல் பொருள் மிளகாய், 2வது சீரகம் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். தக்காளி அப்புறம் தான் சேர்க்கணும். கத்திரிக்காயை நல்லா வெங்காயத்தோடு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அப்புறமேட்டு தக்காளி சேர்த்துங்க. தக்காளி நல்லா கத்திரிக்காயோடு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. 3வது பொருள் என்னென்னா, புளி சேர்க்கக்கூடாது. இந்த 3 பொருள் சேர்க்காம செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ காரத்துக்கு என்ன போடலான்னு நீங்கள் கேட்கும்போது கடைசியில் சொல்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருங்க. அப்புறமெல்லாம் வேகிறதுக்காக சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. மீதி நம்ம வெந்து வரும்போது அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ குக்கரோட மூடியில் நான் ரப்பர் போடலை, அப்படியே மூடி வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் நல்லா வேகிறதுக்காக. மூடி வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த பக்கம் சாதம் வச்சுருந்தேன். பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கு. இப்போ நல்லா போட்டு கிளறி விட்டுருங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த டைமில் காரத்துக்கு ஏற்ப சாம்பார் பொடி சேர்க்கணும். காரத்துக்கேற்ப சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுடுங்க. நல்லா கொதித்து வரும். அப்போ அந்த டைமில் எடுத்து நம்ம கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மேலே இருக்க அந்த தண்ணியெலாம் தனியாக வடித்து எடுத்துடுங்க ஒரு பாத்திரத்தில். இது பொறுமையாக செய்யுங்க, கையில் ஆவி அடிக்கும். தெரியாத பிகினர்ஸ்க்காக சொல்கிறோம். தண்ணியெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே இது வரைக்கும் பிடிக்காதுன்னு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன 3 பொருளை சேர்க்காமல் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தண்ணி வடித்ததுக்கப்புறம் மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை திரும்ப இதிலேயே சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் கொச்சி ரெடி ஆயிரும். சில பேர் இதை கத்திரிக்காய் கொஜ்ஜின்னு சொல்லுவாங்க, நாங்கள் கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னோன்னா கடையல்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இது ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த 3 பொருள் சேர்க்காமல் செய்யுங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் கடையல். கமெண்ட்ஸில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் சாதத்தோடு ஊற்றி நல்லா என் தம்பிகிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னான். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கமெண்ட்ஸ் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.